எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 181 புதிய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன். கடந்த நாளில் நாம் அதே பார்த்து அதே வாசித்தான். 29 அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். கவனிங்கள், என்ன வைத்தாங்க? தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமே. அவரை குறித்து எழுதியிருக்க யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரத்திலிருந்து எழுப்பினார். நாம் என்றைக்குமே இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார். அதிகாலையிலே மரியாள் மார்த்தாலாம் போனாங்க. பேதுரு எழுந்து யோவானை ஓடினாங்க. எம்மாவு சீஷர் என்றுதான் பல வருஷமாக நம்ம கேட்டு பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு செய்தி மரணம் இல்லாத இடத்துல உயிர்த்தெழுதல் கிடையாது. எங்கே மரணமோ அங்கேதான் உயிர்த்தெழுதல். அதுதான் சப்ஜெக்ட் த பைபிள். பட் இன்னைக்கு நாம் பேச போற செய்தி எங்கே கல்லறையோ அங்கதான் உயிர்த்தெழுதல். ஒருவேளை நீங்க பல வருஷமா கேட்டிருப்பீங்க செய்தி. கல்லறை இல்லாத பட்சத்துல இயேசுவால் உயிர்த்தெழ முடியாது. வேதம் என்ன சொன்னா, அது எக்கால சத்தம் துணிக்கும் போது எது திறக்கும்? எது? கல்லறை. கல்லறை என்ற ஒரு பொருள் இல்லாவிட்டால் என்ன இல்ல? என்ன இல்ல? உயிர்த்தெழுதல் இல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, அவரை குறித்து ஏதாவது ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைத்தாதான் அவர் மனுஷர் பிறப்பார். தேவன் உரைத்தார், உன் வித்துக்கும் சிறு வித்துக்கும் பகை உண்டாக்குது. மோசே சொன்னார், என்னை போல. வேதம் ஏசாயா சொன்னார், ஒரு ஸ்திரீ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன். இன்னொருத்தர் சொன்னார், அவர் கழுதை மேல வருவார். ஏசாயா சொல்றார், நம் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எல்லாமே எல்லாமே இவை எல்லாமே இருந்தோம். அவர் குறித்த காலத்தில் வருமா அடிப்படுவார், பாடுபடுவார், மரிப்பார், உயிர்த்த. எங்கிருந்த உயிர்த்து எழுவார்? இங்கே தான் சாப்பிட்டு. From where? சிமெட்ரியா சபால்கா. எங்கே எங்கிருந்து உயிர்த்தெழுவார்? ரோட்ல இருந்து உயிர்த்தெழுவார், வீட்டில இருந்து எழுத்தருவார், பரலோகத்திலிருந்து வருவாரு. ஒரு கர்ப்பத்தில் இருப்பாரு, நம்மை போல் வருவாரு. 30 வருஷம் மறைந்திருப்பாரு, அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆனால் மனுஷகுமார் தலை சாக்க இடம். ஆனா மனுஷகுமார் தலை சாக்க தான் இடம் கிடையாது. ஆனா கல்லறை இருக்குமானால் மனுஷகுமார் 3 நாள் தூங்குவதற்கான இடம் இருக்கு. கரங்க சொல்லாமே. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? எஸ், கல்லறை தான் இன்னைக்கு. கல்லறையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். நீ கல்லறை குறித்து சில காரியங்களை பார்த்துட்டு, கல்லறைனா என்ன? கர்த்தர் பேசினார். எப்பெல்லாம் நம்ம உடையிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கை உடையுதோ, எப்பெல்லாம் வழி தெளிவு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் குழப்பமாகுதோ, அந்த நேரத்தில் என்ற போல ஆள் இருக்கு. பணம் தர மாட்டாரு கர்த்தர். ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுக்கு அனுபவத்தில் எது செய்யணுமோ அதை கத்த செய்ய வளர்றாரு. இன்றைக்கு நாம் பைபிள் சொல்லுது என்ன எழுதி பாருங்களா, பார்த்தீங்களா? அவரை குறித்து எழுதிருக்க யாவையும் டாப் டு பாட்டம் என்னங்க, அவர் பிறப்பு குறித்திலிருந்து இங்கே வரைக்கும் யாவையும் அவர்கள் நிறைவேற்றி. யார் இது எல்லாம் யார் நிறைவேற்றிருந்து உரைத்தது? யாரு? தீர்க்கதரிசிங்களா? இஸ்ரவேல் மக்கள் தான். புறஜாதியார் உரைத்தாங்களா அவரை குறித்து? எல்லாருமே தேவ ஜனங்க. ஆபிரகாம் சந்தா உரைத்தாங்க. ஆபிரகாம் பிள்ளை தான் அடையாளமா ஈசாக்கு இருந்தாரு. அவர் சுமந்ததும் ஆபிரகாம் அந்த சந்ததியில தான். அவர் அற்புதம் செஞ்சதும் அங்கேதான். அவரை கொன்னதும் அவர் தான். அவரை கல்லையில வச்சதும் அவர் ஊர் தான். உள்ளத்துக்கு வச்சதும் அவங்கால தான். ஆனா எங்கன்னு உயிர்த்து இருந்தாரு? பைபிள் சொல்லுது, 4 சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்த்தேன். 4 சுவிசேஷ அதிகாலை கல்லறை 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 தான் போச்சு. கடைசியில் பார்த்தா பைபிள் சொல்லுது, அவர் ஆக்கி வேதம் முடிச்சு பைபிள் அவரை மரத்திலிருந்து இறக்கி சிலுவையிலிருந்து இறக்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஆராதனை பண்ணாங்க. எழுதிதா? செத்த பிறகு எங்க போனோம்? இல்ல, வீட்டுக்கு தான் போனோம். வீட்டுக்கு போச்சா? ஏன் வீட்டுக்கு போல? அவர் இறந்த பின்பு நேரம் எங்க போச்சுன்னா கல்லறை போச்சு. பைபிள் சொல்லுது, தேவனும் மரித்தோ எங்க இருந்தாரு? அதனாலதான் பேதுருவும் யோவானும் எங்க போய் பார்த்தாங்க? அத மார்த்தாள் மரியாதையும் அழுதாங்க. கல்லறை பார்த்தே அழுதாங்க, ஐயோ காணுமே என்று. சரி, இன்றைக்கு இந்த கல்லறை குறித்து என்ன இன்னைக்கு காலை செய்தி? கல்லறை இல்லாத பட்சத்துல
உயிர்த்தெழுதல் இல்லை. மரணம் எங்கேயோ அங்கதான் உயிர்த்தெழுதல். ஆனா அந்த மரணம் எங்கேயோ அது ஒரு பக்கம்னா, எங்கே கல்லறையோ அதுதான் உயிரோடு எழுந்திருக்கப்படும். வயசை பார்க்கலாம். மூன்று கல்லறை குறித்து நாம் 6 மணி நாட்கள் இந்த கல்லறை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். என்ன கல்லறை குறித்து என்ன சொல்லுது நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். முதல் கல்லறை குறித்து எங்கே எழுதியிருக்கு, என்ன பிரச்சனை வாசிங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை புறந்து வைத்துக் கொண்டு நான் வாசிக்கிறேன். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இடத்தில் இருக்கு இந்த பிரேதம், இந்த பாடி, நம்ம சொல்றது இந்த பாடி என் கண் முன் இராதபடி நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றார். பைபிள் சொல்லுது. அவங்க கேட்குறாங்க, ஐயா இந்த கண் முன்னே இராதபடி என்னது இராதபடி என்ன சொல்லுங்க, நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாம் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்களேன். நான் அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன். 62 வருஷம் பார்த்து ஒரு மனுஷன் ரொம்ப அழுகுறார். ஆஃப்டர் 62 இயர்ஸ் மனைவியும் ஆபிரகாம் வரும்போது 75 வயசு, அவங்க மணிக்கு அவருக்கு 10 வயசு குறைவு, அந்த அம்மாவுக்கு 65 வயசு. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை 127 வயசு. 65 62 127 62 வருஷமாக இந்த எந்த பூமியில சுத்தினாங்களோ, 62 வருஷமாக எந்த ஊரை விட்டுட்டு வந்து ஒரே பூமியில சுத்தி இருந்தாங்களோ, சுத்தி வந்த பூமி பைபிள் சொல்லுது அடக்கம் பண்ணதற்கு இடம் இல்லையா. இந்த பூமியை குறித்து கர்த்தர் என்ன சொன்னா, நீ நடக்கிறதெல்லாம் யாருக்கு தருவேன், இது எல்லாம் பூமி எனக்கு தான். நீ எங்கெங்க நடக்கிறாய், எந்த பூமியில நடந்து 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 சுத்தி என் குடும்பத்துக்கு தான், என் பிள்ளைக்கு தான், என் பேரனுக்கு தான், என் பேத்திக்கு தான், நாங்க தான் வாழ சொல்லி அறிக்கை இட்டாரோ, இப்போ அந்த அந்த ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயாகிய மீன்ஸ் எல்லாருக்கும் சாரால் இப்போ இறந்த பிறகு அவர் என்ன சொன்னார், ஜென்டில்மேன் பார்த்தீங்களா, அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லையா. கலைஞர்கள் 62 வருஷம் ஆபிரகாம் வாழ்க்கையில் 62 வருஷம் என்னையா பண்ண, பிச்சைக்காரன் அவர் சொல்ல நான் அந்நியனம் பரதேசி. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எத்தனை பேர் வாய்த்து நீங்க தான் அந்நியனம் பரதேசி சொல்றீங்க, பரதேசி சொல்லுவீங்க. நாங்க சொல்லி தான் இருக்கோம். அது என்ன எங்க வாழ்க்கை அடைய போச்சு. கொஞ்சம் பணம் வந்துட்டா நீங்க உங்களுடைய இமேஜ் பாருங்க, யூ நான் சொல்ல தேவை. இப்போ அதை பத்தி பேசுறேன். ஒரு வீடு இருந்துட்டு அவன் மனுஷன் மனநிலை எப்படிமா இருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவன் வாடகை வீட்டில் இருக்கான், எனக்கு அது தெரியும். அந்நியனும் பரதேசியும் அவன் சொல்றான் இந்த இடத்துல, நீ எங்ககிட்ட இருக்க, நீ யாரு, சீமானையா, நீ யாரு, நீ சீமா, நீ மகா பிரபு, நீ யாரு, நீ மகா பிரபு சொல்றேன். ஐயா அந்த ஊருக்காரவே கேட்கறேன், எனக்கு பிரேதம் இருக்குது, இது கண்ணு முன்னே இருக்க கூடாது, இது என்ன பண்ணணும், இதை அடக்கம் பண்ணணும், எனக்கு ஒரு கல்லறை பூமி கொடுங்க. அவன் சொல்ற, ஐயா நீ பிரபு, ஐயா நீ சும்மாவே எடுத்துக்கோ. அவன் சொல்றாரு, இல்ல 62 வருஷமா வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு என்ன அடையாளம், அவர் பூமி தாங்க முடியாத சொத்து இருந்தார். என்னது, அவருடைய வாழ்க்கையில 3 இடத்துல தான் பார்க்க முடியும். அவர் ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல தான் வாங்கினார். எகிப்துல இருந்து பார்வோன் தன் மனைவியை அவன் கொண்டு போன பிறகு அது நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். அதுக்கப்புறம் அந்த கை, ஏன்னா அது சூழ்நிலை, அது கொடுக்கும்போது வேணாம் சொல்ல முடியாது, இதான் விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு இவர் தான் கொடுத்தாரு. யாருங்க, வரப்போற மேசியாக்கு யாருக்கு அடையாளமா அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் பணம் கொடுத்து வாங்குறார். தனக்காக அவர் வாங்கினது பைபிள் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான். 62 வருஷம் சுற்றி திரிந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட பூமியில ஃபர்ஸ்ட் வாங்குந்து தான் வீடு கட்டி வாழ்வதற்காக அல்ல. தேவ மனிதர்களை ஆபிரகாம் சந்ததியர், ஆபிரகாம் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த வேதம் முழுதும் ஆபிரகாம் குடும்பத்துக்கு எழுதப்பட்டது. இந்த ஆபிரகாம் குடும்பம் முதல் 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 தேவ மனிதர்கள் இயேசு கிறிஸ்து வம்சத்துல என்ன வாங்குறாங்கன்னா, வீடு வாங்கல, பில்டிங் வாங்கல, நிலம் வாங்கல, கிரயம் கொல்லப்பட்ட கல்லறை பூமி. வேதம் ஆபிரகாம் 2 தான், ஒன்னு பெத்தது ஈசாக்கு, வாங்குது கல்லறை. என்னையா வாங்கினாங்க, இதான் வேதம் பாருங்க. கொடுத்தாரு மெல்கிசேதேக்கு, அவர் வாங்குந்து அவர் கொடுத்த கிஃப்ட் தான் வாங்கினாரு. அதே இடத்துல ஆபிரகாம் என் பொண்டாட்டி இந்த சாரலுக்காக ஏதாவது கொடுன்னு கேட்கல. ராஜாவோட அவங்களுடைய பகுதி என்ன, ஏதாவது ஒரு மனிதன் வாங்கினா அதுக்காக பொருளை
கொடுப்பா. அதுதான் கொடுத்தாரு யாரு? பார்வோனு. ஆனால் அதற்கு மேல மெல்கிசேதேக்கு இவர் கொடுத்தாரு. அதற்கு மேல இப்ப முதல் தன்னிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. பூமி தாங்கக்கூடாத சொத்து 13ஆம் அதிகாரத்தில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் கிரயம் கொண்டது எது தெரியுமா? 2 தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 தான் முக்கியம். ஆபிரகாம் சந்ததி யாரு? நீங்களே யாரோட சந்ததி? விசுவாச மார்க்கத்தார் யாவரும் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுறாங்க? எஸ், நம்ம ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுறோம். பைபிள் சொல்லுது. அப்ப தேவ தூதர்களுக்கு உதவியை கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததி கூட. நம்மளாம் யாரு? அவ எழுத்தின்படி, பிறப்பின்படி அவங்க, மாம்சத்தின்படி அவங்க, ஆனால் எழுத்தின்படி நம்ம யாருங்க? உள்ளத்தின்படி. புறஜாதியிலிருந்து ஆபிரகாம் கொண்டு வந்தது போல புறஜாதி விசுவாச மார்க்கம் நடக்கிறவங்களாம் யாருடைய பிள்ளைங்க? எஸ், இந்த ஆபிரகாமோட வாழ்க்கை 2 தான். 1 கட்டி ஆராய்ச்ச பலிபீடம், 2 பணம் கொடுத்து வாங்கின கட்டி தான் 2. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 தான். 1 ஆராதனை, 2வது கல்வி. நான் என் வீடு வாசலில் வாங்கக்கூடாது சொல்கிறார் பாஸ்டர் நினைக்கிறீங்களா? தட் இஸ் நாட் கரெக்ட். 2 1 இந்த பூமியிலே நிலையானது ஆராதனை. அது புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில வாழ்ற எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆராதனை. அவர் கட்டுந்து கானான் தேசம் இது உனக்கு தருவ சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன கட்டினாரு? பலிபீடம். இதுதான் எனக்கு நிரந்தரம். எது நிரந்தரம்? ஆராதனை நிரந்தரம். இந்த ஆராதனை எங்கேயுமா கொண்டுது? எனக்கு ஒரு நித்தியமான நம்பிக்கை கொண்டு போகுது. அதுதான் எனக்கு கல்லறை. எந்த மனிதனுக்கும் அப்படி நம்பிக்கை கிடையாது. அவன் ஆராய்ச்சா முடிஞ்சு போச்சு. இந்த ஆராதனை பலிப்பீடம் என்பது நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு அடையாளம். அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கிறாரு? என்ன நம்பிக்கை? என் மரணத்திற்கு பின் வர்ற வாழ்க்கை. இந்த மனிதன் எதை பணம் கொடுத்து என் கல்லறை வாங்கினாரு? பணம் உங்க கேட்கிறேன், ஐயா ஃப்ரீயா கொடு. இதெல்லாம் நீ மகா பிரபு, எனக்கு பணம் வேணாம், ஈஸி ஃப்ரீயா எடுத்துக்கோ. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய கோகம் இல்ல. ஆபிரகாம் சொன்னார், எனக்கு ஃப்ரீ வேணாம், நான் அதுக்கு என்ன பண்றேன்? காசை கொடுக்குறேன். காசை கொடுத்து வாங்கினது முதல் கானான் தேசத்துல அவங்களுக்கு சொந்தமானது எது? கர்த்தர் சொல்லிட்டாரு, கானான் தேசம் உங்களுக்கு தருவேன்னு. ஆனால் கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு மனிதன் தன் பணத்தை கொடுத்து வாங்கின ஒரே இடம், ஒன்னே கானான் தேசம் முழுவதும் ஏறத்தாழ அவர் 175 வருஷம், 100 வருஷம் எங்க இருந்தாரு? 100 வருஷம் ஒரு மனுஷன் கானான் தேசத்தை சுத்தி பல கோடி சம்பாதிச்சோம். அவர் அந்நிய பிரதேசம், அவருக்கு சொந்தம் சொல்லி சொன்னார். 2 தான் சொல்லுவார். 1 அந்த பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ள தேவன். 2 எது? கல்லறை. ஏன்னா யாக்கோபு சொல்றாரு, அங்கே சாராளை வச்சாங்க, அங்கே ஆபிரகாம் அடக்கம் பண்ண, அங்கே ஈசாக்கை வச்சாங்க, ரெபெக்காலை வச்சாங்க, லேயாலை வச்சோம். அப்பா ஒரு கோடீஸ்வரன் கடைசி நாட்டில் எதாவது அழுகுறான் தெரியுங்களா? தன் பிள்ளைகிட்ட, ஐயா சத்தியம் பண்ணு, என் பிள்ளைங்களா நீ பார்த்துக்கணும். இந்த 10 பேரும் துரோகம் பண்ணாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. என் பேரம்பேத்தி இதையா நெஞ்சி ஆகுது, என் பிள்ளைங்களை தான் எதிர்காலம் ஆகுது. பார்த்து சொல்லுவேன், என் என்னையா இப்போ பிள்ளைங்க தான் எதுங்க? அவர் சொல்ல, ஐயா என் பிள்ளைங்களை பற்றி நான் கவலைப்படல. வயசான காலத்தில் என்ன பண்ணுவோம்? பேரன், ஐயோ என் பிள்ளைய பார்த்துக்குப்பா. பாஸ்டருங்க அழுகுறாங்க பிச்சைக்காரன் மாதிரி, நான் பார்த்துருக்கேன். எதுக்குப்பா? ஒருத்தர் அழுதாரு பாஸ்டர், இல்லைப்பா நான் என் பையனுக்கு கல்யாணம் கட்டாதுன்னு அழுகுறான். அடாப்பாதி. யாக்கோபு சத்தியம் வாங்கிக்கிறேன், யோசிக்கிட்டேன், நான் செத்தா இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கையா, இங்கேருந்து அங்கே போயிட்டு எனக்குன்னு ஒரு சொத்துக்குது பத்தியா? யாக்கோபு எகிப்து சொத்துன்னு சொல்லலை, அவர் தன்னுடைய சொத்தை எதுவுமே சொன்னாருங்க, என் கல்லறை தான் எனக்கு சொத்து. கரங்களை சொல்லாமே, உனக்கு எது சொத்து? இந்த பூமியில எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் ஒரே ஒரு சொத்து தான். எனக்கு சொத்து எது தெரியுமா? என் பிள்ளைங்களாம் கிடையாது. என் சொத்து சும்மா பூமியில் உயிரோடு தான். செத்த பிறகு எனக்கு சொத்துக்குதையா, என்னை அடக்கம் பண்ணுறாங்க பத்தியா? ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும், அங்கேருந்து நான் உயிர் தெழுவேன். கரங்களை சொல்லாமே, எது கல்லறை? இந்த மனிதனுடைய கல்லறையோட வாழ்க்கையை பாருங்க. வாங்கி போட்டேன். யாக்கோபு கடைசியா அங்கேருந்து பொழிச்சாங்க. இப்போ சொல்றது கல்லறை கொடுத்து 2-3 காரியம் போயிட்டு, கல்லறையோட காரியம் நீங்க பாருங்கள், ஆச்சரியப்படத்தக்கதாக சில எழுதிக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு நான் பார்க்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். வேகமாக நமக்கு நேரத்து வேகமாக 10ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். 1 சாமுவேல். இன்றைக்கு போகிற போது கல்லர் அண்டையில 2 மனுஷரை காண்பாய். பார்த்து போதும். எங்கே? ராகேலின் கல்லறை அண்டையில 2 மனுஷரை காண்பாய். ராகேலின் கல்லர் அண்டை எந்த ஊரு? சத்தியம் புரியாது இல்லையா? பைபிள் இன்றைக்கு என்னை விட்டு போய் பென்னிமேன் எல்லையாகிய செல்சாகில் எங்கே?
அப்போ ராகேலின் கல்லறை எங்க இருக்கு? எப்ராத்தா போகிற வழியில தான் ராகேல் எங்க செத்தாங்க? ராகேல் எங்க மரித்தாங்க? எப்ராத்தா போகிற வழியில மரித்தாங்க. அதானே உண்மை? தானே அதானே உண்மை? தானே பாக்குறீங்க 36 அதிகாரத்தில். அப்போ நான் படிச்சு பார்க்கலாமா? அப்படியே ஆதி ஆகமம் 35:16 எங்க? எப்ராத்தாவுக்கு போற வழி இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும். எங்க மரித்தாங்க அவங்க? ஆனால் இந்த 10:3 சொல்லுது, 2 சொல்லுது, இன்று என்னை விட்டு போகிற போது பென்யமீன். இப்ப கடைசி என்ன? எப்ராத்தா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? பென்யமீன் யாரையா? சரி, ராகேல் பெத்து எப்ராத்தா சாகும் போது யாரை பெத்து போட்டாங்க? ஐயா கவுனிங்க ஐயா, ஆண்டவரை பத்தி பாருங்கய்யா. அந்த பென்யமீனோட வாழ்க்கையில் எப்படிமா அந்த அவங்க பென்யமீன் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பென்யமீன் தன் தாயை பார்க்கல, பென்யமீனே பார்க்கல. ஆனா பென்யமீன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமா தன் தாய் செத்த இடமே கர்த்தர் அவளுக்கு சுதந்திரமா கொடுத்தார். கரங்களை வைத்து எல்லாம் சொல்லாம என்ன ஆச்சரியமானது ஐயா. ஐயா என் தாயை பார்க்கலாம், அந்த சந்ததி எங்க, அந்த சந்ததி வாழ்வதற்கான கர்த்தர் எங்க சுதந்திரம் கொடுத்தா தெரியுமா? குனிமா பென்யமீன் எல்லை. பென்யமீன் எல்லை யாரு? அது எப்ராத்தா போற இடத்துல ராகேல் கல்லறை. ராகேல் கல்லறை தான் பென்யமீனுக்கு சொத்தே. இந்த பென்யமீனுக்கு ஆசீர்வாதம் எது? அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. பென்யமீன் சொல்லியிருப்பாங்க வந்தது. யார் இருக்கா இங்க? யார் இருக்கா? எங்களுக்கு கர்த்தர் எங்க சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நாங்கள் இருக்க பூமி எங்க தாய் வழியில செத்தாலும் இப்போ அவங்க இடத்துல கர்த்தர் நாங்கள் எங்களை வந்து கொண்டு வந்து எங்கள் சுதந்திரமாக வச்சுட்டாருயா. சொத்து எது? அவங்க சொல்லியிருப்பாங்க. பென்யமீனுக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தது எதுனா எப்ராத்தாவை இருக்க இடத்த சுதந்திரமாக கொடுத்தார். எப்ராத்தா என்ற பேர் பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்களா? பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை இருக்கு. இப்போ யாருடைய சொத்தாகி போச்சுன்னா, ஏன் யோசேப் கூட ஒரு புள்ள தானே? ஏன் யோசேப் கிடைக்கல? 2 புள்ள பெற்றாங்க. யோசேப்பே யார் கூட? யோசேப் கிடைக்கல. யோசேப்பை தாயை பார்த்து வந்துட்டாங்க. ஆனால் பென்யமீனை பெத்தெடுத்து எந்த இடம்? எஸ் பாருங்க. அப்போ அதுக்கு என்னையா இதுக்காக என்ன இருக்கு? அப்படியே வச்சுக்கலாம். வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் கடைசி அதிகாரம் 24 நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி எடுத்துக்கொள் 32 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீக்கேம்ல யாக்கோபின் சீக்கேமின் தகப்பன் ஏமோருடைய புத்திரன் கையில 100 வெள்ளிக்காசுக்கு நிலத்தின பங்குல அடக்கம் பண்ணினார்கள். சொல்லுங்கள், எங்க அடக்கம் பண்ணினார்கள்? அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிடுச்சான். எந்த இடம்? இப்ப யோசேப்பின் புத்திரன் சொல்லுவாங்க. என்ன இடம் அது? என்ன இடம்? இந்த சீக்கேம் நிலம் என்பது யாருக்கு, யாருடைய எலும்புக்கு வைக்கப்பட்ட இடம்? யோசேப் எங்க மரித்தாரு? எகிப்துல மரித்தாரு. சாகும் போது கூப்பிடுறாரு, ஏன் நான் செத்துருவேன் ஒரு நாளைக்கு, ஆனா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அங்க போவீங்க. எங்க போவீங்க? அப்ப போகும்போது எலும்பு என்ன பண்ணும்? ஐயா எலும்புக்கோ உயிர் தழுக்கு என்ன இருக்கு, ஆனா என் எலும்பு எங்க இருக்க கூடாது? இங்க இருக்கிற கல்லறைல மம்மிஸ்ல இங்க பிரமிட்ல இருந்தது. அவருடைய எங்க வச்சாங்க? உலகத்துல ஆசீர்வாதமான பிரமிட்ல தான் வச்சாங்க. ஆனா இங்க எடுத்துட்டு போ சீக்கேம் என்ற கல்லறைல வரும்போது அந்த இடம் யாருக்கு கிடைச்சது? சீக்கேமின் யாக்கோபின் சீக்கேம் தகப்பன் ஏமோரின் புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திர சுதந்திரம். யாருக்கு சுதந்திரம் ஆயிடுச்சு? ஏன் வேற யாருக்கா கொடுக்க கூடாதா? யோசேப் எலும்பு வச்சா யோசேப் பிள்ளையா? கர்த்தருடைய வழியை பாருங்க. இப்ப எங்க புதைக்கப்பட்டு சீக்கேம் நிலத்தை கொடுத்தாங்க. நல்ல கவனிங்க. அங்க யார் அடக்கம் பண்றாங்க? யோசேப்பின் எலும்பை. யோசேப்பின் எலும்பு நீங்க அடக்கம் பண்ற யோசேப்பை அன்றைக்கு தான் அடக்கம் பண்றாங்க. இப்ப அந்த மக்களுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இப்படி எலும்பா இருக்காது. அது எப்படியா இருந்தது சொல்லுங்கய்யா? பைபிள் எழுதுமா? அவர்கள் மரித்தவனை அடக்கம் பண்ணன்னு எழுதல. பைபிள் சொல்லுது பாருங்களேன். அங்க என்னது அங்க பைபிள் சொல்லு கொண்டு வந்து யோசேப்பின் எது யார் எலும்பு? அப்ப எப்படி அடக்கம் பண்ணிருப்பாங்க? ஒரு மரிச்சு ஒரு மனுஷனா ஃபர்ஸ்ட் எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ, பிகாஸ் தே ஹேவ் ஆனர். பிகாஸ் யோசேப் என்ன பண்ணது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு பிதாக்கள் அவங்க தான். என்ன கவுனிகள் தேவன் எப்படி கொடுக்காருன்னு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49 திறந்து வைத்துக் கொள்ளுங்களேன். அப்பதான் இந்த விஷயத்தை பத்தி நம்ம போயிட்டு நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். வாசிங்கள் 49. நான் வாசிக்கிறேன் 21. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். தேவன் உங்களோட இருப்பார். கருதுங்களா? உங்களோட இருப்பார். அவர் உங்களை பிதாக்கள் தேசம் உங்களுக்கு திரும்ப போக பண்ணுவார். உன் சகோதரருக்கு யோசிக்க சொல்றார், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும்
எமோருக்களில் சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்கை கொடுத்தேன் என்று சொன்னான். எதில்? 48:30 மேலே பக்கத்தில் ஆதியாகமும், நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும். சாவுக்கு முன்னாடி கேட்ட ஆசை பாரு, ஈசாக்கு நான் சாவ போகிறேன், என் வாய்க்கு ருசியான பதத்தம் குடியானார். என்னங்க சாகும்போது என்ன கேட்டார் ஈசாக்கு? சாக போறேன்னு. இவர் யூசுவா, நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ண நிலத்தில் என்னை அடக்கம் பண்ணும் என்றான். அதற்கு அவன் சொற்படி செய்வேன். அப்போது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் ஆணையிட்டு கொடுத்தான். அப்போது கட்டில் மேல் தலைமாட்ட சாய்ந்து சத்தியம், யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் என்ன சத்தியம்னா, நீ என்னை எங்கதாம்மா வைக்கணும், எங்கதாம்மா வைக்கணும்? ஆபிரகாம் காசு கொடுத்து வாங்கினார் பத்தியா, அங்க வைக்கணும். இப்ப யோசேப்பு பாருங்க, அப்பா கிட்ட என்ன கத்துக்கினாரு, இப்ப அவட சத்தியம் வாங்குறாரு. நான் செத்துட்டா நீ எங்க போய் வைக்கணும்? எங்கதான் வச்சாங்கல்ல கோடிங்க. ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்கின இடத்துல யாரை வச்சாங்க? ஈசாக்க வச்சாங்க. யாக்கோபு பணம் கொடுத்து ஒரு இடத்துல வாங்குறாரு, கவனிங்க. அங்கதான் போயிட்டு தீனால் மாட்டிக்கினாங்க. யாரும் தெரியல உங்களுக்கு? பணம் கொடுத்து வாங்கி, இந்த சீக்கியம் நிலத்துக்கு கொடுத்து வாங்கி, அங்கேதான் போயிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் கோ இஸ்ரேல் சொல்லி பேர் வைக்கிறாரு. அங்க ஒரு பிரச்சனை வரும்போது, அதுக்கப்புறம் தான் மகளுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும்போது திரும்பி போறாங்க. யாக்கோபு பணம் கொடுத்து வாங்கின ஒரே இடம், ரைட்டுங்களா? இப்ப யாக்கோபு பணம் கொடுத்து வாங்கின இடம் என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி? அது இடம் கல்லறை. அப்போ கடவுளோட திட்டம் என்னன்னா, அந்த பூமியில சையா இன்னைக்கு சொல்றது ஐயா, ஒண்ணு உயிரோடு இருக்கும்போது தொழுது கொண்டு வாழ்வது, மரித்த பின்பு மரிப்பதற்கு முன்பாக மரணத்தின் மேல் நம்பிக்கையோடு சாகுவது. நீதிமான் மரணத்தின் மேல் நம்பிக்கை உண்டு. என் மரணத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் ஒரு நாள் உயிரோடு வந்திருப்பேன். எங்க வந்திருப்பேன்? ரோட்ல போடா. என்னை குறித்து பைபிள் சொல்லுது, நீங்கள் நித்திர நித்தம் துக்கித்து அறிவிலாம் நடக்கூடாது. என்ன அவன் கடைசி நாள்ல இயேசு வரும்போது, எஸ் கல்லறை என்பது எனக்கு நம்பிக்கை. பைபிள் சொல்லுது. நான் முடிக்க சீக்கிரமா போகலாமே, நமக்கு நேரம் கிட்ட வந்துட்டோமே. ஐயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான சப்ஜெக்ட், இயேசுக்கு எது தேவை? இயேசு தேவனுக்கு எது தேவை? தேவனுக்கு வார்த்தை தேவை, தேவனுக்கு ஒரு மனுஷி தேவை. இப்படி பார்க்கலாம். ஒரு கன்னிகை தேவை. யார் தேவை? அவர் பெத்தெடுக்குன்னா, அவர் வாழ்வதற்கு ஒரு ஊர் தேவை, அவர் ஒரு அப்பா தேவை, அவர் யோசிப்பு. அப்படி பார்க்கலாமே. ஒரு ஒரு கோத்திரம் தேவை, ஒரு மனுஷன் தேவை, அது ஆபிரகாம். ஒரு ஜாதி தேவை, ஆபிரகாம். ஒரு கோத்திரம் தேவை, அது யூதா. ஒரு வம்சம் தேவை, தாவீது. ஒரு மனுஷன் தேவை, யோசேப்பு. ஒரு பொண்ணு தேவை, மரியாள். அவளை கொலை செய்ய ஒரு ஆள் தேவை, காட்டி கொடுக்குறது ஒரு ஆள் தேவை, யூதாஸ் காய்த்து. அவர் கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் தேவை, அது யூதர்கள். ஆனால் அவர் புதைப்பதற்கு ஒரு இடம் தேவை. நம்ம ஏன் அப்படி மறுத்துறோம்? இவன் எல்லாம் சப்ஜெக்ட் 99% நிறைவேறினாலும் வெக்க கல்லறை இல்லைன்னா, பார்த்தேன் சொல்லுவாங்க, சாகும் போது கல்லறை கூட இல்லை சொல்லிட்டு கேட்டீங்களா? இன்னைக்கு சாவதுக்கு முன்னாடி கல்லறையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பிரைவேட் கல்லறையில் வச்சு தான் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பிரைவேட் கல்லறை கேட்குறாங்க. இது அதிகமாகிடுச்சு. பிரைவேட் கல்லறையில் வச்சாதான் அவங்க என்னவா ப்ரிஸ்டேஜஸாக. நல்லா கவனிங்க. சந்தன பெட்டி, தேக்கு மரம். நம்பர் 1 வண்டியில் போனாலும் நீ பரலோகத்துக்குலாம் உயிர் தேர்வு சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கும்போது உனக்கும் கல்லறை என்ற நம்பிக்கைக்கு எந்த ஐக்கியம் இல்லைன்னா, உயிரோடு இருக்கும்போது சாப்பிடுவோம், புசிக்குவோம், குடிப்போம், பெருமை, அந்தஸ்து, அநியாயம், அக்கிரமம், ஜாதி, வெறி பிடிச்சிட்டு மறிக்கும் போது இவர் பரலோகத்துக்கு போவார் சொன்னால, உயிரோடு இருக்கும்போது நம்பிக்கை இருக்குனாயா? யாரு தத்தர் என்ன நம்பிக்கை கொடுத்தாரு? ஆபிரகாம் ஏக்கமா காசு கொடுத்து வாங்கினாரு. நீ சமாதானத்தோடு எங்க சேர்வ, எங்க செய்வ? கல்லறையில் இன்னொரு கல்லறையே வாங்கல. நல்ல கவனிங்க. நீ சமாதானத்தோடு எங்க போய் சேருவ? அப்ப கர்த்தர் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துதானா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது தொடக்கம். நீ எல்லாரும் ஆசீர்வதிப்பேன், தொடக்கம். ஆனா முடிவு என்ன தெரியுமா? எஸ், உன் முடிவு என்னதான் நீ பெரிய ஜாதியா இருந்தாலும், என்னதான் உனக்கு ஓடி இருந்தாலும், உனக்கு முடிவு ஒரு சின்ன இடம் தான். அதுதான் உன் வாழ்க்கையில நம்பிக்கையா இருக்கணும். ஐயா, இந்த உலகம் பைதம் முழுவதும், வேதம் முழுவதும் தீர்க்கதரிசனம் உரைத்து, என்ன தீர்க்கதரிசனம்? நீ வாளாக்குவேன், வாளாக்குவேன், தலையாக்குவாய், நீ கீழாக மாட்டாய், மேலாக்குவாய். உன்னை போக முடியும், வந்து கர்த்தர் உன்னோடு இருப்பா, பயப்படாது, உன்னோடு இருக்கிறேன். ஆனா வேதம் பல தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கு. என்ன? நான் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து எல்லாமே தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்குது. ஆனால் உன்னை குறித்து உரைச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53. அந்த தீர்க்கதரிசனம் கொடுத்தா ஒரு நிறைந்து வேறின தீர்க்கதரிசனம் கொடுத்தா நீ பார்க்க 53:8 எடுத்து வேகமாக வாசிங்கள். 53:8
வாசிப்பா. ஆ ம் வாசிங்க. யார் வாசிப்பா? நீ வாசிப்பா. நீ வாசிப்பா. வாசி. 9. துன்மார்க்கரோட அவருடைய பிரேத. யாரை பத்தி எழுதிக்குது? அவருடைய அந்த அந்த பாருங்க, பரிசுத்த வேதகம் இங்கெல்லாம் பார்த்து அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், ஆடை போல போவாரு, இடுக்க நியாயத்திற்கு எடுத்துக்கொள்ள அவர் சொன்னா சொல்ல முடியாது. என் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர் ஒடுக்கப்படுவார். ஆனால் எந்த ஜனத்திற்காக ஒடுக்கப்படுறார்? இப்ப அவர் மக்கள் என்ன பண்றாங்களா? துன்மார்க்கரோடு அவருக்கு என்னது? துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நான் சொல்லிட்டோமா? துன்மார்க்கரோட கல்லறை நியமித்தார்களா? பிரேத குழி என்ன? கல்லறைக்கு மறுபேர் என்ன? பைபிள் சொல்ல கல்லறைக்கு மறுபேர் என்ன? பிரேத குழி. அது கல்லைக்கு மறுபேர் என்ன? பிரேதம் இருக்கிற இடம். உலகம் என்ன சொல்ல? அவர் சிலுவையில் அடிப்பாங்க, அவர் ஆணி அடிக்க முடியும், அவர் அவமானப்படுத்த முடியும், அவரை கொல்ல முடியும், அவர் பண்ண முடியும். ஆனால் அவங்க சொன்னாங்க, செத்த பிறகு ஒரு சிலுவையில் அறியப்பட்டா அந்த மலையின் கீழே அந்த அடிக்கிற அந்த கபலாஸ்தலம் சொல்ல காரணமே, சிலுவையில் அறியப்பட்டவனே யாரும் வீட்டில் கொண்டு போக மாட்டாங்க. என்ன கொண்டு போக மாட்டாங்க? வாங்கின்னு போய் பாடி என்ன பண்ண மாட்டாங்க? அது ஒரு அவமானமா இருக்குமா? சிலுவையில் ஒரு அவமான சின்னமா என்ன பண்ண? பின்னாடி தூக்கி போட்டுருவாங்களா? எங்க? செத்து 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 மிருகங்களுக்கும் நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரம் பண்ண கடைசி இடம். இப்படி பல எலும்புல இருந்த பேர் தான் இயேசு கிறிஸ்து மரித்த இடம் கபாலா ஸ்தலம். கபாலம் இருக்கிற எலும்பு இருக்க ஸ்தலம் தான். அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, அந்த 2 பேரோட முடிவு கூட அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட அறியப்பட்டார். இவங்க நினைச்சாங்க செத்த பிறகு அவர் எங்க தூக்கி போடுவாங்க? எங்க தூக்கி போடுவாங்க? அதான் துன்மார்க்கர் தான். அந்த சிலுவையின் மரணம் யாருக்கு? அங்க பைபிள் சொல்லுது, ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். இதுதான் விஷயம். எதையும் தீர்க்கதரிசனம்? கல்லறை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது தெரியுமா? கல்லறை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. முதல் 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 தேவ மனிதன் ஆலயம் கட்டுவதற்காக பணம் கொடுக்கல. ஆசாரி கூடாரத்தை கட்டுவதற்கு ஆபிரகாம் பணம் கொடுக்கல, வாங்கல. மேசியாவுக்கு கொடுக்க அடையாளம் கொடுத்தார், வாங்குது பர்ச்சேஸ். பணம் கொடுத்து ஒருத்தங்க ஒன்னு வாங்குது எது தெரியுமா? கல்லறை பூமி. இந்த முழு வேதத்தை சுமந்து தூக்கி முதல் எதையா வாங்கினார் ஆபிரகாம்? நான் ஒரு நாளைக்கு கல்லறை கொடுத்தது யாருக்கு? மேசியாவுக்கு கொடுத்தார். மெல்கிசேதேக் அவர் என்ன கொடுத்தார்? திராட்சை சாப்ப கொடுத்தார். ஆனால் முதல் முதல் பரிசுத்த வேதம் அவ்வளவு ஆசீர்வாதத்தை சுமந்த மனிதன் வனையா வாங்கினாரு. எதை குறித்து சொல்லுது? அவர் மரிப்பார். நீங்க பிளான் பண்ணுவாங்க துன்மகன், ஆனால் அவர் ஐஸ்வர்வாடம் தான் சொல்லி என்னமா சொல்லுது? அங்க பைபிள் சொல்லுது, கல்லறை குறித்து தீர்க்கதரிசனம் உரைச்சது. யாருக்கு? நீசன் இவனை அகற்றும் அகற்றும். இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன வார்த்தை யார் நிறைவேற்றி? இவ்வளோ நேரம் நான் கத்துந்த காரணம், ஒரு மனிதனை காட்டுவதற்கு தான் இவ்வளோ நேரம் பேசுறேன். இது வரைக்கும் கல்லறைய பேசல. யாரையும் அந்த ஐஸ்வர்வான். அப்ப இயேசு கிறிஸ்து மரிப்பார், இயேசு கிறிஸ்து அடிப்பாங்க. அவர் அடிச்சுட்டு தூக்கி பின்னாடி போட்டலாமா? இல்ல. மரியாள் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா, யாக்கோபின் குடும்பத்தில் கொடுத்துருந்தா சாதாரண ஒரு கல்லறையில் வச்சிருப்பாங்க. இல்ல மார்த்தாள் மரியாள்கிட்ட கொடுத்தா அவங்க ஊர்ல ஒரு சாதாரண கல்லறையில் வச்சிருப்பாங்க. பேதுரு இவங்க கையில கொடுத்துருந்தா கல்லேயில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருப்பாங்க? ஆமா, கடற்கரை ஓரமா எங்க வச்சிருப்பாங்க? இங்க இருக்கு, கடற்கரை ஓரமா தான் வச்சிருப்பாங்க. காரணம் அவங்க ஊர் எங்க இருக்கு? என்ன பண்ணு. அப்போ வேற பிலிப்பிட்டு கொடுத்துருந்தா பெட்சாய்தா பட்டணத்துல எங்கேயோ வச்சிருப்பாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா இந்த 12 சீசன் கிட்ட கொடுக்க 11 சீசன் கிட்ட கொடுக்கல, குடும்பமே அடக்கம் பண்ணல. இதான் விஷயமே. யாருங்க? எனக்கு என்ன விஷயம், நான் கடைசியில் பார்த்தாங்களோ தெரியல. இதான் விஷயமே. யாரோ ஒருத்தனை வைத்து கர்த்தர் அடக்கம் பண்ண வைக்கிறார். கல்லை சொல்லாம யாருன்னு இதுவரைக்கும் 4 சுவிசேஷத்துல ஆரம்பத்துல இருந்து மத்திய சுவிசேஷம் 28 அதிகாரத்துல கடைசியா தான் வர்றாரு. மார்க்லயும் 16 அதிகாரத்துல கடைசியா ஒரு 4-5 வருஷம் வராரு. லூக்கால 24 அதிகாரத்துல கடைசியா வராரு. அதே மாதிரி யோவான் 21ல கடைசியா தான் வந்து போகிற ஒரே ஒரு மனிதன், 5 வருஷம் மனிதன் பெரிய காரியம் செஞ்சுட்டாருயா. தேவ திட்டம் பத்தியா? ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுது. எத்தனையோ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவன் குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைத்தாரு. யோவான் சான குறித்து தூக்கி வச்சாரு, மரியாதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தாரு. அதே நேரத்தில் அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். கல்லறை கொடுக்கறத குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது.
அல்லே சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் நயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரே இருந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சுவிசேஷம் 27 சுவிசேஷம் பிரிச்சு பார்க்க போகிறேன். இன்னைக்கு வரைக்கும் கல்லறை. பூமியே உன்னது, நீ ஐஸ்வர்யவான், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய பணத்துல முதல் வாங்கினது யோசியில வாங்கல, காசு கொடுத்து தான் வாங்கினாரு. ஆபிரகாம் சொல்வார், 2 தான் என்னுடையது என்று சொன்னார். இந்த பலிப்பீடம் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களுடையதுன்னு சொன்னால் நாங்கள் வாங்கியிருக்கிற அந்த கல்லறை. இந்த பூமியில என்னுடையது, என்னுடையவர். பெத்த புள்ள கிடையாது, என்னை பெற்றவங்க கிடையாது. என் உயிரோடு இருக்க கடைசி நாளுக்கு என்னோட கூட நடத்தி ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பொருள் நான் சபதரித்தாலும் அது என்னுடையது இருக்க, என்னுடையது. ஆபிரகாம் சொல்ல கல்லறை. இங்கே 20:57 சாயங்காலமான போது இப்போதான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை காட்டுறாங்க. இயேசுவுக்கு சீஷனோ, அவர் சீஷன் பென்ஸ் அப்படி ஒன்று டைரெக்டாக கிடையாது. பைபிள் ஐஸ்வர்யவானமாக இருந்த யார் அவரு? அவர் பேர் என்ன? யோசேப்பு. இன்னும் ஒரு அப்பா வயிற்றுல இருக்கும் போது தூக்கி கொஞ்சின ஒரு யோசேப்பு, செத்த பிறகு வாங்கின ஒரு பேரும் யோசேப்பு. ஏன் இது? யோசேப்பனா கண்ணீர் செடிப்பா. அவர் கண்ணீர் கிட்ட தான் பிறப்பாரு, கண்ணியுள்ள இடம் தான் அவர் செத்துருப்பார். நான் சொல்றதுன்னா மீன்ஸ் பைபிள் எது? கனி இல்லாத எந்த இடத்துல கர்த்தர் உயிரோடு இருப்பதும் மரணத்தோடு ஆராதிப்பதும் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா தம்பி? மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுதலோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அதான் ஹல்லேலூயா. ஒன்று கிடையாது, 1-2 தான். பைபிள் சொல்லுது, பிலாத்து இடத்தில் வந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்போ சரீரத்தை கொடுக்கும் பிள்ளைக்கு யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து உயிரான மெல்லித்து சுற்றி தான் கண்மலையில தான் கண்மலை ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஐஸ்வர்யவான் இருந்தார். எங்க? ஒரு கண்மலை, ஒரு மலையில கொடைந்து, ஒரு மலையை கொடைந்து, ஒரு சின்ன கல்மலை இருக்கும் பார்த்தீங்க, அந்த மலையை கொடைந்து ஒரு பிரதானமான கொடைந்து வெட்டியிருந்த தான் கண்மலை வெட்டியிருந்த புதிய கல், அதை வைத்து கல் வாசல் கல்லை போயிட்டு சரித்தை வாங்கி பைபிள் சொல்லுது, யார் இவன்? சீஷன். எல்லாத்தையும் பார்க்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 4 பார்த்தா நம்மளுக்கு புரியும். 15ஆம் அதிகாரம் துறந்து வைத்துக்கோ. அதுக்கப்புறம் 23 கிட்ட போன நேரம் ஜெகதன் பைபிள் சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பைபிள் சொன்ன 43 அவருக்கு என்ன எக்ஸ்டெண்ட் கணம் பொருந்திய என்னங்க ஆலோசனைக்காரன். எங்க தெரியுமா ஆண்டவர் எங்க சீஷன் உருவாக்க தெரியுங்களா? இயேசுவை கொலை பண்ணும்போது பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா? யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க? அந்த டீம்ல ஒரு ஆள். எங்க? எந்த டீமு? அவரை கொல்லணும் பிளான் பண்ணாங்க பாருங்க. காய்பா இவன் ஏன் உயிரோடு இருக்கணும், செத்துனோம். அந்த கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தவரும் தேவனுடைய 2வது யாருன்னா தேவனுடைய ராஜ்யம் வர
காத்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் a disciple. யார் இந்த அரிமத்தவன் யோசேப்பு? 2 வர காத்திருந்தவனும். பைபிள் சொல்லுது யோசேப்பு பிலாத்தில் துணிந்து போய், ஐயா இன்னைக்கு இதான் என் வார்த்தை, யாரையா அந்த காரியம் செய்ய முடியும்? சீஷன் பயந்து போய் கதவு முடியும் தூய்ந்து உள்ள போடுதான். அப்படித்தானே? யாரு? சீஷன் சாப்பிட்டவங்க தொட்டவங்க அப்போஸ்தலர்லாம் பயந்து போய் கதவை மூடி கொண்டிருக்கான். வந்து கூட நான் தொட்டு பார்ப்பேன் நான் ஒருத்தன் தோமா ஒருத்தன் உயிரோடு எழுந்துட்டாலும் உயிரோடு எழுந்துட்டா சொல்லி எங்களை பிரமிக்க வைத்தா சொல்லி அமாவாசையை சொல்லிட்டான். ஆனா யாரோ ஒருத்தன் கத்தரை எங்கேயோ வச்சு ஒருத்தன் உருவாக்குறாரு பார்த்தீங்களா? இவன் பிச்சைக்காரன் கிடையாது, பரதேசி கிடையாது, பைபிள் கனம் பொருந்தியவன், அவன் ஐஸ்வர்யவான், சொத்து எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான், அந்த ஆலோசனை சங்கத பெரிய ஆள். பைபிள் சொல்லுது, அவன் பைபிள் சொல்லுது துணிந்தே. எப்பவுமே நம்ம ஒரு கிறிஸ்தவ உண்மையா ஒரு சீஷன் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சரிங்க பார்க்கலாம். இத்தனை சீக்கிரம் மரித்து போன பிள்ளைத்து பைபிள் சொல்லுது 40 அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி, யார் இறக்குந்து? அட இறக்கி அந்த துப்பட்டை சுற்றி கண்மலை வெட்டி இந்த கல்லில் அவரை வைத்து கல்லர் மாசம் கல்லை போட்டு வைத்தார். ரைட்டா? 23 லூக்கா. ஏன்னா 3 இடத்துல பார்த்தா நம்மளுக்கு பைபிள் சொல்லுது 50 23:50 யோசிப்பு என்னும் பேர் கொண்டு ஒரு ஆலோசனைக்காரன். பைபிள் இது 3வது அவர் கோட்டைப்பேன் உத்தமனும் நீதிமான். ஃபர்ஸ்ட் அவர் யாரு? சீஷன். 2 தேவன் ராஜ்யம் வர காத்துன. 3 குவாலிட்டி அவர் நீதிமானோ, த பெர்ஃபெக்ட் மேன். ஹூ இஸ் ஹி? ரிச் மேன், பணக்காரர், பெரிய இடத்துல ஆலோசனைக்காரர். அவர் யாரு? நீதிமான், நியாய பிரமாணத்தின்படி நீதிமான், கர்த்தருடைய பார்வையில் உத்தமன், பெர்ஃபெக்ட் மேன். எல்லாருமே அவரை கொலை செய்யணும் சொல்லும் போது கொலைக்கு சம்மதிக்காத ஒரு மனுஷன் யாரு? த பெர்ஃபெக்ட் மேன். மீன்ஸ் மனசாட்சி குத்துவதற்கு ஏற்றது போல எந்த மனுஷன் வாழ்றானோ இஸ் a perfect. குத்தும் போது தெரிஞ்சு அந்த குத்துல மறைக்கிறான் பத்தி அவன் உத்தமனா இருக்க முடியாது. உத்தம யாரு? இயேசுவை கொலை செய்யும் போது கொலைக்கு உடன்படாம வந்தார் பாத்தீங்களா? இத பெர்ஃபெக்ட். பைபிள் உத்தமனா பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது 51 யூதருடைய பட்டினிருந்த அரிமத்துல வந்தவனும் தேவன் ராயத்தை காத்திருந்தான். யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கும் சம்மதியாதவன் இருந்தவன். அவன் பிள்ளாட்டுல போய் இயேசு பிள்ளாட்டு டைரக்டா கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பிட சுற்றி கண்மலையில வெட்டப்பட்டு ஒரு காலம் அந்த நாள்ல யாரும் ஒருவனும் அந்த என்டையர் எருசலேம், முழு எருசலேம் எத்தனை கல்லறை இருந்ததுயா? கோடீஸ்வரன் கல்லறை, பெரிய பெரிய மனிதரோட கல்லறை, பிரதான ஆசாரிய கல்லறை, பெரிய பெரிய ஆளுங்க. ஒருத்தன் தன் ஸ்பெஷலா வெட்டி உயிரோடு இருக்கும் போது தனக்காக வெட்டி வச்சான். எப்படி சூப்பரா! அதான் யாருக்காக வெட்டினா? நீங்க வெட்டுவீங்களா? கல்லறை வெட்டி சீக்கிரம் செத்துருவாங்க. என்னங்க இப்ப நான் தொடர்ந்து ஆனந்தமா இன்ப கண்ணம் பண்ண நான் செத்துருவேன் சொல்லுவேன். நான் பரலோகமே சொன்ன செத்துரு போல. அப்படியா? உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் ராஜா கல்லறை வெட்டினார். யாரும் ஆசா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்றாரு? கல்லறை வெட்டினாரு. என்ன ஒரு விஷயம், எங்க அம்மா இருக்காங்களா? எங்க அம்மா வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, எங்க தாத்தா உயிரோடு இருக்கும்போது கல்லறை வாங்கி போட்டார். ஒரு லைன் ஃபுல்லா அவங்க ஃபேமிலிக்காக வாங்கி போட்டார், அவங்க குடும்பத்தை. அவர் கொஞ்சம் கணத்துக்குரிய மனுஷன். அவர் அடிக்கடி சொல்லுவாங்க, சீக்கிரமா இருந்துட்டாங்க. சொன்னாங்களா? உயிரோடு கல்லறை வாங்கி போட்டாங்க. என்ன சரிங்களா? ஒரு ரத்தமாக இருந்தது, அவங்க குடும்பம் ஃபுல்லாக இருந்தது. ரோடு அடிச்சான் பார்த்தீங்க, ரோடு போடுறதுக்கு அந்த கல்லறை ஃபுல்லாக அடிச்சு போட்டாங்க. அவ்வளோ பேர் சிலுவா, எல்லாம் சிலுவை நோண்டி அப்போ மாற்றுவாங்க. அது சிலுவை எடுக்க முடியாது, அவ்வளோ பேர் சிலுவை பார்த்து சின்ன வயசில் பார்த்துக்க. அந்த ரோடு அடிச்சாங்க பார்த்தீங்களா? எங்கள் மாமா எவ்வளோ நாள் தெரியும், சொந்தக்காரெலாம் தெரியும், அப்படியே போச்சு. அவங்க சித்தப்பா, எங்கள் அம்மா சித்தப்பா, அவங்க டோட்டல் லைனாக போச்சு. இப்போ கிடையாது. நாங்களும் எத்தனையோ முறை தேர்றோம், கிடைக்கல. உயிரோடு இருக்கும்போது தனக்காக கல்லறை வெட்டினவையா அவன் பார்த்து செதுக்கி வச்சிருந்தாரு. அவனுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துல முக்கியமா கனம் எது தெரியுமா? கல்லறை. அவன் பிரதானமான ஒரு கல்லறை வெட்டி வச்சு பைபிள் சொல்லுது. அவன் பைபிள் சொல்லுது பன்மலை வெட்ட ஒரு காலம் பைபிள் ஒருவனும் இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சல. எருசலேம்ல ஒருவனும் வைக்கப்படாத ஒரு கல்லையில வைத்தான். யாரும் வைக்கல. யாருக்கு முதல் இயேசுவை உயிரோட சந்தித்தான் சொல்லி எழுதல. அரிமத்தா ஊரனாகி இயேசு உயிரோடு சந்தித்தான் எழுதல. நிக்கதாம பார்த்துருக்காரு. ஆனால் மரித்த பிறகு வாங்குற இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரணம் அவருக்கு ஆயத்தமாய் துணிந்து போய் மரணத்தை கையில தொட்டாரோ தன் வாழ்க்கையில பிரதானமா வந்து எது தெரியுமா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பிரதானமா வந்தா எது அவன் வாழ்க்கையில முக்கியம்? பணமா? இயேசுவா? இயேசு வந்த பிறகு பணம் வந்த பிறகு இயேசு எங்க போயிடாரு? குப்பையில போயிடாருயா. ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையில உனக்கு பொருளாதார கருத்தை எது கொடுத்துருக்காரு? அரிமத்தா ஊரானைக்கு கோடீஸ்வரன், தாங்க முடியாத சொத்து. எதுக்காக கத்து கொடுத்தாரு? எதுக்கு? அவன் சொத்துல நான் என்ன பண்ணிக்க மாட்டான்? திட்டம் பார்த்தீங்களா? எது மெயினா கூட கல்லறை தானே. அந்த தனக்காக வச்சது உனக்காக கொடுப்ப சொத்தை
நீ யாருக்கு செலவு பண்ற? சொல்லுங்க. உயிர்த்ததில் இணைவீங்களா? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுத்த வேலை, பேங்க்ல வந்து என்ன பண்ணலாம்? அதுக்காக உங்க பணத்தை கேட்கல. மனசாட்சியில் ஒரு சந்தர்ப்பம். எத்தனையோ நாட்கள் அவன் இயேசு பார்க்க வரல, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வந்துட்டானே. எத்தனையோ நாட்கள் மனசு இல்லை, கொடுக்க இல்லாமல் இருக்கலாம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தரலாமே. சந்தர்ப்பம் எல்லாம் வந்து கிடைக்காது. இது வரைக்கும் மறைஞ்சிருந்தான். பைபிள் சொல்ல அந்தரங்கமான சீசன், வெளியரங்கமான சீசன் போய் அந்தரங்கத்தில் உழைஞ்சிக்கினா, அந்த மறைவான சீசன் துணிந்து பைபிள் குடியா குடியா குடியா. அவன் ஆச்சரியப்பட்டான், யாரே அது புதுசாகுது, ஏ இதே போய் பேதரை கேட்டுருந்தா பேதரை பிடிச்சி போட்டுருவாங்க. அரிமத்தான் ஊரியம் போய் கேட்டதால எந்த பிரதான ஆசை என்ன பண்ண முடியாது, அவட மேல அதான் அந்த அந்த சனகிரிப் சங்கம் என்ன பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருக்கதான் போறாரு, அதை வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பயந்து கர்த்தர் எங்க உருவாக்குறாரு ஒரு மனுஷன் தைரியமா அந்த 30 பேர் மேல இருப்பாங்க போல. அது 30 பேர்ல கனமான யாரு? அவர் நேர போய் கூட உள்ள இருக்கணும் கேட்க முடியாது, பிரதான ஆசை கேட்க முடியாது. பிள்ளாத இறக்கி கையில கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேதுகிட்ட கொடுத்துருந்தா மீன் போடுற துணியை போட்டு மேல பொடிக்க வச்சிருப்பாரு. மரியாதை கொடுத்துருந்தா அவங்க பொறா கொஞ்சம் கொடுத்தாங்க, ஒரு காட்டன் துணியை போட்டு படிச்சிருப்பாங்க. ஒரு கோடீஸ்வரனை கொடுத்தவனையும் கோடியான விலை மதிப்பட்ட ஒரு கலரை கொடுக்கும்போது மெல்லிய துப்பெட்டினார் சுத்தினாரா. அப்போ காஸ்ட்லி துணி அந்த நாளில், அதுதான் அதுக்கு மேலே விலை அதிகமாக கிடைச்சிருக்காரு. எவ்வளோ அதிகமாக கொடுமா லெனினுக்கு பற்றி அது மாதிரி சுற்றி காஸ்ட்லியா மேலே ஊற்றி பைபிள் சொல்லுது அந்த கல்லரில் வைத்தான். எங்கே கல்லர்கள் கடைசியா இங்கே பார்க்கலாமா? 19ஆம் அதிகாரம் யோவான் ஆரம்பத்தில் இந்த 38 அவ இவளுக்கு பின்ன அரிமத்த ஊரானும் கவுனிங்க யூதருக்கு பயந்ததினால். கவுனிங்க இங்க சூப்பரா எழுதிக்குது. ஃபர்ஸ்ட் யூதருக்கு பயந்தன, இயேசுக்கு அந்தரங்க சீஷன் யாருங்க? ஒரு காலத்துல உயிரோடு இருக்கும்போது அந்த சீஷன், மரித்த பிறகு வெளியரங்கமான சீஷன் ஆகி யோசேப்பு இயேசு சத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்து ஆகியால் அவன் இயேசு சத்தை எடுத்துக்கொண்டு போ. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் 40 அவருடைய இயேசு சத்தை எடுத்து யூதர்களை அடக்கம் பண்ண முடியும். அதை சுகந்த சிலையில சுற்றி கட்டினார். அவர் சிலுவையில் அறியப்பட்ட இடத்துக்கு ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் எழுதி பாருங்க, ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை. இப்ப பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் இயேசுவின் சொத்து பூமியில கேட்டா எதை இயேசு காட்டுவார்? இஸ்ரேல் மக்கள் இயேசுக்கான அடையாளம் எந்த கொடுக்குறாங்க? சரி, பரிசுத்த பயணம் போறீங்க, எதை பார்க்க போறீங்க? எருசலேம்ல பார்த்து கல்லறையை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அரேபியால ஒரு கல்லறை மூடிக்குது. உலகத்தில் இருக்க எல்லா கல்லையும் மூடிதாங்க, ஒரே கல்லறை தான் அது திறந்து இருக்குது. ஏனால் அதுக்குள்ள போனவர் உயிர் திறந்து உயிரோடு இருக்கிறார். இந்த இருக்க எத்தனையோ அழகான கல்லறை இருந்தாலும் அந்த கல்லறைக்குள்ள தகுதி பைபிள் எதிர்க்கிறதுனால அதுக்கான கிரயம் உலகம் பைபிள் சொல்ல. ஆபிரகாம் எப்படி கிரயம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினாரோ அதை காட்டின வெளியேற பெற்றது இந்த கல்லறை தான். கரெக்ட் சொல்லாமே? பிரைஸ் ஹல்லேலூயா. பிகாஸ் அதுல அவங்க தான் இருந்தாங்க, இதுல உலகத்தை மீட்டு ரட்சிகர் இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப் இன்னைக்கு யாரையா கல்லறை கொடுக்க முடியும்? சீஷனா இருக்கணும். இந்த உயிர்த்தெழுதல் பைபிள் சொல்லுது, அவர் மரணத்தோடு இணைக்கப்பட்டார். இயேசுவின் உயிரை பார்க்கல அவர். நல்லா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6:5. இதுதான் ஒரு கிறிஸ்துவ. இது வரைக்கும் நமக்கு என்ன வரைக்கும் நம்ம சகேயு, இது ஆபிரகாமு, ஈசாக்கு, தாவிது, சிம்சோனு, சிங்கம், புலி, இவங்க அவங்க ஏதாவது சுத்தி சுத்தி வரையா. இன்னும் நம்ம உயிரோடு இருக்க கத்தை எப்படி வாசிங்க சகோதரனே. ஆரியா ஆதலால் படிமா அவர் மனத்தின் சாயிலே எதோடு இணைக்க பண்ண தம்பி? ஏயா இன்னைக்கு உயிர்த்ததில் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு எந்த டே சொல்லுங்க? ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க விசேஷித்த உயிர்த்தனால் சொல்லுங்களாமே. எல்லாம் சத்தங்களே இருக்க மாட்டேன், வாயத்தை இருக்க மாட்டீங்களா? இன்னது விசேஷத்தை எதுக்காக உட்காந்து ஏசு உயிர்த்தேள் இருந்தார், ஏசு உயிர் எங்க தெரிஞ்சு சொன்னாங்க. நாளைக்கு 4 மணி சர்ச்சையா, ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்சு, எங்க காலை 4 மணி. மக்கள்லாம் ஆண்டவர் பத்தி தெரியாது, 3 மணிக்குள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் கடவுளை கேட்க வரல, சீட்டுக்காக வராங்க. சீட்டை பூச்சி என்ன ஆகுது? கல்லறைக்கு போய் என்ன ஆகுது? போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பொதுவாகவே வருஷம் 52 நாள் உயிர்த்ததுனால தான் நமக்கு இன்னைக்கு விசேஷ உயிர்த்தெழுந்தாள். இன்னைக்கு உலகம் என்ன தெரியும்? இனி இயேசுனுக்கு மறைச்சிட்டாரு நேற்று, இன்னைக்கு உயிர்த்தெழுந்துட்டாரு. யாருக்கு இது? பைபிள் சொல்லுது, இந்த உயிர்த்தெழுந்த நாள் இன்னைக்கு உனக்கு வேணும்னா, வெள்ளிக்கிழமை நடந்தது பார்த்தீங்களா?
அந்த மரணத்தோட எந்த மனுஷன் இணைக்கப்படுறானோ பைபிள் சொல்லுது. வாசிங்க பிரதர் கூட. எதோட இப்ப சொல்லாங்கிறீங்களேன். நேற்று வரைக்கும் அவரு இயேசுக்கு ஊழியத்தை யார் பார்க்கல? யோசேப்பு பார்க்கல. அவர் ஊழியமும் செய்யல. யார்? யோசேப்பு. ரைட்டா? அற்புதமும் செய்யல. ரைட்டா? அப்பமும் சாப்பிடல. ரைட்டா? அவருக்கு எதுவுமே பார்க்கல. எப்போ பார்த்தாரு யோசேப்பு? அவரை எப்படி பார்த்தாரு? செத்த பிறகு பார்த்தாரு. நம்ம எப்போ யோசேப்பு பார்த்தோம்? உயிரோட பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? மரித்து இருந்தால் செய்தி கேட்டோம். ரைட்டுங்களா? இப்போ பைபிள் சொல்லுது அவர் ஃபர்ஸ்ட் எதை கையில் தூக்குனாரு? சொல்லுங்கயா. எது? யோசேப்பின் ஃபர்ஸ்ட் என்னன்னா இயேசுவின் பிரேதத்தை, இயேசுவின் மரணத்தை இணைக்கும்படியா தூக்குனார். அப்போ எதோட இணைந்தார் யோசேப்பு? எஸ், கவனிங்க கவனிங்க. எதோட? மரணத்தோட இணைந்தார். கவனிங்கள் கவனிங்கள். இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். எத்தனையோ பெரிய மனிதனுக்கு கொடுக்காத சொல்லாத திருக்கதர்சனத்தை, கல்லறை குறித்து சொல்ற திருக்கதர்சனம் யோசேப்பு, அரிமத்தவனை யோசேப்பு, அந்த மனிதனுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்ன? எல்லாருக்கும் கிடைக்காதையா? சீஷனா இருக்கணும். அதுக்கு 2 தேவனுடைய வருவதற்கு காத்திருக்கணும். 3 துணிந்து நிற்கணும் கத்திற்காக. 4 நீதிமானும் உத்தம். அதுக்கு மேல முடிக்கலாம். வாழ்க்கையில் எது பிரதானமானது நினைக்கிறியோ, எது உனக்கு முக்கியம் நினைக்கிறியோ, அதை ஆண்டவருக்கு கொடு. அதை ஆண்டவர் கொடு. இந்த மனிதன் வாழ்க்கை தான், இவன் கொடுத்த கல்றர் தான். இயேசு 3 நாள் இருந்தார். இங்கிருந்து தான் கத்த உயிர் எழுந்தார். இன்றைக்கும் இந்த கல்லறை திறந்திருக்கு. ரீசனா சொன்னா, யூதனுக்குரிய சொத்து இஸ்ரவேல் தேசம் கிடையாது. யூதர்களுக்குள்ள ஒரே ஒரு சொத்து என்னன்னா அந்த கல்லறை தான். நான் ஆபிரகாம் சொன்னாரு, இந்த சொத்துல யாது இல்லை, இது இல்லை. ஆபிரகாம் போல யூதர்களுக்கு நம்ம சொன்னோம், நாங்கெல்லாம் கானான் தேசத்துல எருசலேம்ல அந்நியனும் பரதேசியமா இருக்கிறோம், எங்க சொத்தே ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து கல்லறைதான் சொன்னோம். கரங்களை சொல்லாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிக்கலாம். இப்போ நான் சொல்றேன், கல்லறைக்கு மறுபேர் என்ன? கல்லறைக்கு மறுபேர் என்ன சொல்லுங்க? உயிர் தேடுற அதுதான் பிரேத குழி. என்னது? அதுவா? இது சொன்னதா போய் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். காலையில் தான் வருஷம் தொட்டது என்ன எடுத்து 12ஐ திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், முடிக்கலாம். வாசிங்களை பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 40. யோனா, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. யோனா இரவும் பகலும் கல்றது பிரேத குழியா? சொல்லட்டுமா? உலகத்துக்கு தான் பிரேத குழி. உனக்கு என்ன பாது? பூமியின் இருதயம். நான் முடிச்சிடுறேன். பூமி எதுக்கு அடையாளமாகுது? மனுஷன் எங்க உருவாக்குனாங்க? எவ்வளவு கத்த தான் பைபிள் சொல்லி மாதிரி இருக்குது. மண்ணிலிருந்து உருவாக்குனாங்க. மண்ணுனாலே பூமி, டஸ்ட் ஆஃப் த ஹெர்த் தான் மனுஷன் என்ன பண்ணுவாங்க? நீ மண்ணிலிருந்து வந்தபடினால். அப்போ மண்ணுக்கு மறுபெயர் என்னன்னா பூமி. மண் எடுத்தா பூமி. பூமியின் ஆழத்துக்கு என்ன பேரு? ஐயா சொல்லுங்கய்யா. என்னது? இயேசு கிறிஸ்து யோனா எங்க இருந்தாரு? ஆழத்துல இருந்தாரு. அப்ப மனுஷகுமாரன் 3 நாள் எங்க இருப்பாரு? பூமியின் இருதயத்துல. இப்ப சொல்லட்டுங்களா, இந்த மண், இது மண் ஐயா, இதுக்குள்ள மீட்கப்பட்ட ஒரு ஆத்மா இருக்கு. ரைட்டுங்களா? இது உயிரோடு இருக்க வரைக்கும் மாம்சம், இது செத்தா கல்ற. புரிஞ்சுதா? அருண் உயிரோடு ஆசை பாசத்தோடு வாழ்ந்தானா இது மண், மண்ணுக்குள்ள இதயம். புரிஞ்சுதா? மாம்சத்துக்குரியவன். இப்போ சொல்கிறேன், இந்த அருண் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழிச்சிட்டான். செத்து அப்போஸ்தலனாகிய பவுல் 4 நாள் சாகுறன்னு ஒரு மனுஷன் செத்துட்டு போயிட்டா. அது மாம்சமா கல்றையா? சாவுறையா? சாவுதான் வரல, போராடுறையா? இன்னைக்கு காடு வாவான்னு சொல்லுது. அப்புறம் நான் கல்ற செத்து போயின்னு இருக்கும். எப்போ எந்த மனிதன் தன் வாழ்க்கைக்கு உலக ஆசை பாசத்துக்கு செத்து போறானோ அவன் வாழ்க்கை வெள்ளடிக்கப்பட்ட கல்ற கிடையாது, மேலே கிடையாது, கல்றையா மாறி செத்து போறானோ, எங்கே ஒரு மனிதன் உலக இச்சைக்கு சாவறானோ அங்குதான் இயேசுவோடு மரணத்தோடு இணைக்கப்படுகிறான். கரங்களை சொல்லாமே. எத்தனை பேருக்கு சத்தியத்தை புரியுது? கரங்களை சொன்னாலும் ஓலே சொல்லுங்களேன்.
எந்த மனிதன் தன் ஆசை இச்சைக்கு செத்து போறானோ அவன் உயிரோடு வாழும்போது அனுதினமும் சாகுறேன் என்று அப்ப செய்ய வாழ்வதற்கு பிடி தன்னைத்தான் வெறுத்து சாகுறானோ அவன் வாழ்க்கை என்ன சொல்லுவா? உலகத்தின் மேன்மை சொல்வாரா? சொல்லுங்க. அவன் வாழ்க்கை தெரியும், அது பிரேத கல்லறை அல்ல, அது கல்லறை. அவர் ஏன் அப்ப பவுல் நம்ம இவரு ஆபிரகாம் ஐயா அந்நியனும் பரதேசியா இருக்கிறான், அவர் செத்து போயிட்டாரு ஐயா, சொத்துக்காக செத்து போயிட்டாரு. அவர் வைத்திருந்தா எல்லா பொருளுக்கும் அந்த பொருள் உயிரோடு இருக்கும்னா நான் ஒரு சீமான் சொல்லியிருப்பாரு, நான் மகா பிரபுன்னு சொல்றான். ஏன் சொல்லிப்பா? இல்ல நான் பரதேசி, பிகாஸ் இந்த பொருள் என் வாழ்க்கைக்கு ஜீவன் அல்ல. இதுமா ஜீவன். பைபிள் சொல்லுது, எந்த மனிதன் செத்து போனானோ செத்து போன மனிதனால்தான் மரணத்தோடு இணைக்கப்படுவான். எந்த மனிதன் மரணத்தோடு இணைக்கப்படுகிறானோ, கொலோசியர் 3 அதிகாரம் 2-3 வாசிங்கள். நாம் ஜெபிக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜோர வாசிங்கள், முடிக்கலாம். நாடுங்கள், ஏனெனில் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் யாரோட மறைஞ்சிருக்குது? 3 வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அது எப்போது? இது எது பதில்? அவர் வரும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே. எஸ். எங்க வெளிப்படணும்? எடுத்துன்னு வரல. பைபிள் சொல்லுது, எங்கேருந்து வெளிப்படுவோமா? கல்லறை திறக்குமா? கல்லறையில் இருக்கக்குள்ள எது உள்ள வருமா? கர்த்தருடைய ஆவி வருமா? அது ஆவி என்ன பண்ணுமா? நம்மளோட அவரோட கூட மகிமை எடுக்கணுமா? இப்போ சொல்லுங்க, எது திறக்கப்படும்? ஐயா எதையா திறக்கப்படும்? கல்லறைதான் திறக்கப்படும். கல்லறை எதையா தள்ளுற? நீ சொல்ற இந்த கல்லறை கிடையாது. முடிக்கிறேன். எத்தனையோ கல்லறை சாலை பில்டிங் நிற்குது, மன்னார்பட்ட ஹவுசிங் போர்டு, எத்தனையோ கல்லறைங்க மாலா இருக்கு. கல்லறை திறக்கப்படும் எந்த மனிதன் உயிரோடு வாழும்போது. செத்து கல்லறையாக வாழ்றானோ, முடிக்கலாம். எந்த மனுஷன் மரணத்தோடு இணைக்கப்பட்டு உயிரோடு வாழும்போது செத்து போறானோ, கிறிஸ்து ஜீவன் வெளிப்படும் போது அவரோட மகிமை வெளிப்படுவான். கரெக்டாக சொல்லாம முதல் வசனம் வாசி தம்பி, முதல் வசனம் வாசி. கீழான அல்ல பை, முதல் 1 வசனம். பூமியில் உள்ளவர்கள் எது 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 பூமியில் உள்ள மேலானவர்களை நாடுங்கள். படிங்க. அப்புறம் பாத்தியா, கிறிஸ்தவ எழுந்துட்டானால் மேலானவை தேடுங்கள். எஸ், இதான் மேலானவை தேடுங்கள். கண்களை மூடி. நிறைய இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணம் இல்லாத பட்ச உயிர்த்ததில் இல்லை, கல்லறை இல்லாத பட்ச கர்த்தருடைய ஜீவன் இல்லை. கல்லறையிலிருந்து கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். எனக்குள்ளிருந்து கர்த்தர் உயிர்த்தெழ வேண்டுமானால், சகோதரியே, இது எதற்காக உயிர் வாழுது? பாவத்திற்கா, நீதிக்கா? நீங்க சொல்லுங்க. இது கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை. கல்லறை தான் திறக்கும். நான் கல்லறையா இருப்பேன். ஆனால் கல்லறையில் தான் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண முடியும். அவரோட மரணத்தோடு இணைக்கப்பட வேண்டுமானால் என் வாழ்க்கை பாவத்துக்கு செத்து இருக்கணும். இன்றைக்கு நான் பாவத்துக்கு செத்து மரணத்தோடு இணைக்கப்படுவேனானால், ஒரு நாள் அந்த ஆவி வரும்போது அவரோடு கூட நான் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுதல் நம்பிக்கையே அவரோடு உயிரோடு வாழும்படிதான். எஸ். என்ன சகோதரியே, என்ன செய்ய போறீங்க? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசை பாசம் உன்னை விட்டு பிரிக்கக்கூடாது, மரணத்தோடு இணைக்கப்படும்படியா.